27/11 அன்னைக்கு அசாம் மாநிலத்துக்கு ஒரு அறிவிப்பு வந்தது. அதுல பாத்தீங்கன்னா எனுமரேஷன் ஃபார்ம் கிடையாது. நீங்க எந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணி தர வேண்டாம். அசாமுக்கு எந்த டாக்குமெண்ட்டையும் தர வேண்டாம். எலெக்ஷன் அபிஷியல்ஸ் வீடு வீடா போயிட்டு கணக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க. அது மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏன் அசாமுக்கு அப்படி, நமக்கு இப்படி, மற்ற மாநிலங்களுக்கு ஏன்? 2 விஷயம் ஒரு அரசியல் அதுக்குள்ள இருக்கு. ஒண்ணு, நீங்க எல்லாம் பத்திரிகை துறையில இருக்கிறதுனால இந்த வார்த்தையை அடிக்கடி கேள்விப்பட்டு, ஜெரிமேண்டரிங் ஒரு வேர்டு இருக்கு. ஜெரிமேண்டரிங் அப்படிங்கிறது அமெரிக்க அரசியல்ல ரொம்ப பிரபலமான ஒரு வார்த்தை. தேர்தலை ஒட்டியான வார்த்தை. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொகுதியில தான் ஜெயிக்கணும். அங்க ரெண்டு பார்ட்டி தானே, ரிபப்ளிக்ஸ் அண்ட் டெமோக்ராட்ஸ். அவன் ரிபப்ளிக் ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணுவான், எல்லா தொகுதியும் டீலிமிட்டேஷன் பண்ணிடுவான். இதெல்லாம் பிரிச்சு சேர்த்துருவான். 2 தொகுதியை தனித்தனியா பிரிச்சு வேற தொகுதியோட சேர்த்துருவாங்க. அப்ப நீங்க என்ன கணக்கு போட்டீங்கன்னாலும் டேட்டா பிரகாரம் எல்லா தொகுதியிலையும் 51% ரிபப்ளிக் கிட்ட இருக்கிற மாதிரி வச்சுக்குவாங்க. அந்த தொகுதி மறுவரையறை பண்றப்ப நில பரப்புல மாற்றங்களை செய்து ஒரே கட்சி மட்டும் ஜெயிச்சுக்கிட்டே வர மாதிரி பண்றது பேரு ஜெரிமேண்டரிங். அதை பத்தி ஒரு 11-12 அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் இருக்கு. அமெரிக்கால சுப்ரீம் கோர்ட்ல மட்டும் எப்பவுமே அந்த 9 ஜட்ஜும் உட்கார்ந்து தான் தீர்ப்பு கொடுப்பாங்க எல்லா வழக்கையும். அப்ப ஜெரிமேண்டரிங் பிரின்சிபல் ரொம்ப தப்பு. அது எலெக்ஷன் ரிசல்ட் இது பண்ணி ஹைஜாக் பண்ற மாதிரி. அதோட ரிவர்சல் தான் இந்தியாவில் நடக்கும். இவங்க நிலப்பரப்பை டீலிமிட்டேஷன் பண்ண முடியாது. அப்ப நிலப்பரப்பை டீலிமிட்டேஷன் பண்ண வேணாம்னா வேற எப்படி பண்ணலாம்? அத மக்களை அதுக்கேத்த மாதிரி மாத்திக்கிறது. எப்படி மக்களை மாத்துறது? தகுதி உள்ள எல்லாரையும் நீக்கிடணும். யாரெல்லாம் எனக்கு அகெயின்ஸ்ட் நான் நினைக்கிறேனோ தகுதி இல்லைனாலாம் ஓட்டு கிடையாதுன்னு சொல்லிவிடும். அல்லது தகுதி இல்லாதவங்களெல்லாம் என்னுடைய ஓட்டர்ஸ் கொண்டு வந்து இங்க ஓட்டர்ஸா சேர்த்து, அப்ப பெர்மனண்டா ஒரு பார்ட்டிக்கு அல்லது ஒரு தத்துவம் சார்ந்த கட்சி மட்டும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். அது பாசிபிளா அப்படின்னா ரொம்ப ரொம்ப பாசிபிள்.